ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான படி டாடி சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லாஸ்ட் எபிசோடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்காது, நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் கிளைமேக்ஸை பார்க்கும்போது சீசன் 2 பற்றின ஐடியா உங்களுக்கே கிடைக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படி டாடி சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. பாப்பாரே ஏந்திங்க அப்படின்னு சொல்லி மீறி அவன் மேலே குடிச்சு எழுப்பி விடுறா. நம்ம ஹீரோ காஸ்கிக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே சமையலையோ கொஞ்சம் பார்த்துக்கிடுறான். கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஸ்லோ பொழிஞ்சிட்டு இருக்கு. ரே சமையல் பண்றதுக்கு மீறியுமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அவங்க செஞ்ச சாப்பாடு பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. காஸ்கி அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்றான். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே முடிச்சிட்டேன், என்னோட ஹேங்கி கர்ச்சிஃப் எடுத்துட்டு வாங்கன்னு வா சொல்றா. ரே எடுத்து வந்து கொடுக்குறான். மீறிய ஸ்கூல்ல விடுறதுக்காக இப்போ இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. கிறிஸ்மஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கு அப்படின்னு காஸ்கி கேட்கவும், மீறி கூட நம்ம இருந்து 1 வருஷம் ஆக போதா அப்படின்னு சொல்லி ரே யோசிக்கிறான். மீறி இந்த கிறிஸ்மஸ் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் சாண்டா கிட்ட சொல்றேன்னு காஸ்கி கேட்கவும், நான் அம்மா கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவங்க சாண்டா கிட்ட சொல்லிருவாங்க அப்படின்னு சொல்லி மீறி சொல்றா. அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. மீறி இத்தனை நாள் சாங் ப்ராக்டிஸ் பண்ண அந்த கிறிஸ்மஸ் சாங் இன்னைக்கு தான் பாட போறா. ஈவினிங் கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு எல்லாரும் வந்துருவீங்களான்னு மிஸ் ஆனா கேட்கவும், கண்டிப்பா வந்துருவோம் காஸ்கி சொல்றான். அம்மாவும் வந்துருவாங்களா அப்படின்னு மீறி கேட்கவும், அம்மா ஒரு சின்ன வேலையா ரொம்ப தூரம் போயிருக்காங்க, உன்னால முடிஞ்ச லெவலுக்கு சத்தமா பாடு மீறி, அம்மா எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அவங்களுக்கு கேட்கற மாதிரி பாடு அப்படின்னு காஸ்கி சொல்றான். நாங்க 2 பேரும் கண்டிப்பா டயத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி ரே சொல்லவும், பிங்கி ப்ராமிஸ் ஆவான கேக்குறா. சரின்னு ரேவும் அவளுக்கு ப்ராமிஸ் பண்றான். ரேக்கு இதெல்லாம் டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இப்ப மீரியோட ஃப்ரெண்ட்ஸ் வரவா அவங்க கூட வா கிளம்பிடுதா. மீரி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண போறா, நீங்க அவளை நினைச்சு பெருமைப்படணும்னு சொல்லவோ கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. கியோ இவங்க 2 பேருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா கியோ எல்லாம் ரெடியா இருக்கான்னு காஸ்கி கேட்கவும், மீரியோட அம்மாக்கு நடந்தது ஒரு வகையில என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் தான், அதுக்காக தான் நான் இதை பண்றேன் அப்படின்னு கியோ சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும் விட, எல்லாம் தயார் தானு கேட்கவும், எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு அவன் கொடுக்குறான். ஒருவேளை எங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நீ மீரிய பாத்துக்கோ அப்படின்னு காஸ்கி சொல்லவும், இப்போல இருந்து நீ யாருன்னு எனக்கு தெரியாது, சோ உயிரோட இருந்து நீயே மேரிய பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கியோ கிளம்புறான். அம்மா இது என்ன சாண்டா காஸ்டியூம் இருக்கு, சரி இந்த வருஷம் இதை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி ரே சொல்லவும், ஆனா நான் தானே மாறு வேஷத்துல எக்ஸ்பர்ட்னு காஸ்கி கேட்கறான். இல்ல நான் தான் போடுவேன் அப்படின்னு ரே சொல்லவும், நல்ல வேலை கியோ 2 காஸ்டியூம் வச்சிருக்கான், சோ எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி காஸ்கி சொல்றான். அம்மா உனக்கு சாண்டா மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு ரே கேட்கவும், என்ன பேரண்ட்ஸ் யாரும் வளர்க்கல, சோ சாண்டா பத்திலாம் எனக்கு கனவு காண நேரம் இல்ல அப்படின்னு காஸ்கி சொல்லவும், ஆனா மீறி சாண்டாவை நம்புறா, பேரண்ட்ஸ் கடமையே பசங்க கனவை நிறைவேற்றது தானே அப்படின்னு ரே கேட்கவும், பொய் சொன்னாலும் கூட அதை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு காஸ்கி சொல்லவும், நம்ம உயிரோடு தான் இன்னைக்கு திரும்ப போறோம் அப்படின்னு சொல்லி ரே சொல்றான். இன்னைக்கு நம்ம என்ன நடக்க போகுதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் அப்படின்னு ரேவோட வீட்டுக்கு இவங்க போறாங்க. ரே அவனோட நேம சொல்லவும், இவங்க 2 பேரையும் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க வச்சிருக்க கன்னு நைஃப் எல்லாத்தையும் எடுத்து உள்ள விடுறாங்க. ஆனா காஸ்கி அலோவ் பண்ண மாட்டேன்னு செக்யூரிட்டி சொல்லியிருந்தான். டியோட் நான் அவனோட பார்ட்னர், ஸோ நானும் உள்ள போயாகணும் அப்படின்னு சொல்லி காஸ்கி சொல்லவும், ரேவா ஆமா அவனை உள்ள விடுங்க அப்படின்னு சொல்றான். சாரி எங்களால உள்ள அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க எல்லாம் என்ன செக்யூரிட்டி கார்ட்ஸ், எங்ககிட்ட இருக்கிற எல்லா வெப்பனையும் எடுத்து தான் நினைச்சீங்களா, ஆனா ஆல்ரெடி ஒரு ஹியூமன் வெப்பனை உள்ள விட்டுட்டீங்க அப்படின்னு காஸ்கி சொல்றான். ரே டக்குன்னு எல்லாத்தையும் அடிச்சு போடுதான். கார் எடுத்துட்டு இவங்க 2 பேரும் இப்போ உள்ள வராங்க. அண்ட் இந்த ஓக்குனாவும் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறான். தேவையான கன்ஸ் பாம்ஸ் எல்லாத்தையும் இவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க. என்னடே வீட்டுக்கு வர கெஸ்ட் எல்லாத்தையும் இப்படிதான் வெல்கம் பண்ணுவாங்களா அப்படின்னு காஸ்கி கேட்கறான். செம்ம ஃபாஸ்டா காரை ஓட்டிட்டு போய் கதவை உடைக்கலான்னு போனா கார் நின்றது. பார்த்தா அந்த ஓகுனா தான் இன்ஜினை ஷூட் பண்ணிட்டான். ஓகுனாவை பார்க்கவும் காஸ்கி டென்ஷன் ஆகுறான். நிதானத்தை இழக்காத அப்படின்னு ரே சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க உள்ள போறாங்க. என்னப்பா எடுத்த உடனே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காஸ்கி கேட்கவும், என் வீட்டோட லேஅவுட் தெரியும்ல, மொத்தம் 6 பேர் இருக்காங்க, 2 பேரை நீ பாத்துக்கோ, 4 பேரை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு ரே சொல்லிட்டு உள்ள போறான். ரே அசால்ட்டா போயிட்டு எல்லாரையுமே ஈஸியா தோக்கடிச்சிருந்தான். காஸ்கியுமே சொன்ன மாதிரி 2 பேரை ஷூட் பண்ணிட்டு இப்ப டாப் ஃப்ளோருக்கு போனா ஓகனும் அங்க வந்துருதான். அந்த லேடியோட கடைசி வார்த்தையோ உன்னோட கடைசி வார்த்தையோ கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு அவன் கேட்கறான். மீறி என்ன இவ்வளவு பண்ணிருக்கான்னு சானா கேட்கவும், என் பாப்பாஸ்க்காக தானே வா சொல்றா, நான் பாடுறது கேட்க அவங்க கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு வா நம்பிட்டு இருக்கா. இப்ப ரே வந்து டக்குன்னு ஓகுனோ கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ரே லெவலுக்கு ஈக்குவலானவன் தான் ஓகுனோவும், அவனுமே ஒரு பெஸ்ட் அசாசின் தான். நான் ஜஸ்ட் இங்க பேச்சுவார்த்தை நடத்த தான் வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், துரோகிங்களுக்கு பேசுறதுக்கே தகுதி கிடையாது, துரோகம் மற்ற எல்லாருக்கும் ஒரே முடிவுதான், உன்னோட கடைசி வார்த்தைகள் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஓகனோ ரேவை ஷூட் பண்றான். ரே ரூம்குள்ள இருந்து வெளியே வந்து விளவோ டக்குன்னு காஸ்கி போயிட்டு ரேவை சேஃபா வைக்கிறான். ரே நீ ஓகே தானு காஸ்கி கேட்கவும் ஓகனோ அந்த இடத்துக்கு வந்துருதான். மீறி அம்மாவோட லாஸ்ட் வார்த்தைகளை நீ ஏன் கிட்டதான் விட்டுருக்க, அது தேவைன்னா வந்து கலெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காஸ்கி ஓடுறான். சரின்னு ஓகனோவும் அசால்ட்டா அவன் பின்னாடியே போறான். காஸ்கியோட கால் அவன் ஷூட் பண்ணிருந்தான். சரி சொல்லு கடைசி வார்த்தை என்னன்னு கேட்கவும், அவளோட பொண்ணு நேம் மீறின்னு சொன்னா அப்படின்னு காஸ்கி சொல்லவும், அப்படின்னா சாகுற கடைசி நேரத்துல அவளோட பாசத்தை அவ வெளிப்படுத்திருக்கா, உன்னோட வைஃப் கூட இறந்து போயிட்டாளா, நீ சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னு யோசிச்சியா, உன் கடைசி வார்த்தை என்ன நோகணும் கேட்கறான். நான் சாகிறதா இருந்தா நம்ம ஒன்னா சேர்ந்து சாகலாம் அப்படின்னு லேண்ட்ரியோ லைட்ரியோ தூக்கிட்டு காஸ்கி நிக்கவோ டக்குன்னு ரே பின்னாடி வந்து ஓகனோவை அட்டாக் பண்றான். ஆனா ரே தான் அடி வாங்குறான். ரே சங்காம நரிக்கவோ கீழே கிடக்குற கத்தி எடுத்து காஸ்கி அவன் கழுத்திலேயே குத்துறான். ரே அவன் தலையில மட்டும் கீழே விழுந்த போர்ஸ்ல கத்தி அவன் கழுத்திலேயே நல்லா இறங்கிடுது. காஸ்கியோட காலில் ஷூட் பண்ணது அவனுக்கு வலிக்குது, உன்னால முடியுமான்னு கேட்கவும், மீறிய கண்டிப்பா நான் தனியா விட்டுற மாட்டேன் அப்படின்னு காஸ்கி சொல்றான். ஓகனோ அவனோட டைரி எடுக்க போகவும் லைட்டரை தூக்கி போட்டு அந்த இடத்தையே
வெடிக்க வைக்கிறாங்க. காசுக்கு அடிப்பட்ட காலில் கட்டு போட்டு நீ போயிட்டு வெளியே காரை ரெடி பண்ணி வை, நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் போய் அவர்கிட்ட தனியாக பேசிட்டு வரேன் அப்படின்னு ரே சொல்கிறான். ரே உயிரோடு திரும்பவா அப்படின்னு காசுக்கு சொல்லவும் நான் மீரிக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரே சொல்கிறான். மீரியோட ஸ்கூலில் கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ரே அவனோட அப்பா ரூமுக்கு போகிறான். பாஸ், நான் இந்த ஆர்கனைசேஷனை விட்டு வெளியே போனோம் அப்படின்னு சொல்லி ரே சொல்லவும், இல்லை என்னால் அலோவ் பண்ண முடியாது. நீ சோவா ஃபேமிலி பிளட் லைன் அதுலேருந்து உன்னால் தப்பிக்க முடியாது. நீ செஞ்ச விஷயங்களை கரெக்ட் பண்ணனா அப்படின்னு அவர் சொல்ல வரவும், நான் தான் வெளியே போகிறேன்னு சொன்னல அப்படின்னு ரே சொல்கிறான். உடனே டக்குன்னு அவர் கன் எடுக்கவும் ஷூட் பண்ணுற சவுண்ட் கேட்க பார்த்தா நம்ம ஹீரோ அவர் கையை ஷூட் பண்ணிட்டான். ஒருவேளை நீ என்ன கொள்ளலாம், ஆனால் அந்த ஆர்கனைசேஷன் ஒன்று சும்மா விடாது, உனக்கு பிடிச்சவங்களையும் தான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கோம்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். இந்த உலகத்தில் எப்படி சர்வை பண்ணணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. ஆனால் நான் இங்கேருந்து வெளியே போன அப்புறம் நிறைய புதுசான விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண. தொல்லை பண்ணுற ஒரு ரூம்மேட், சீப்பான ஹேம்பேக் ஸ்டேக், உடம்பு சரியில்லாத ஒரு குழந்தைய பார்த்துக்கிடுறது, பாரிஸ் வீலோட டாப்ல இருந்து சிட்டியை பார்க்கறது, இந்த மாதிரி இந்த உலகத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அது எல்லாமே கற்பனை, ரியாலிட்டிக்கு பாசிபிள் கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல, எங்களோட பாண்டிங் நீங்க சொல்ற அந்த சோவா ஃபேமிலியோட ரத்த பந்தத்துக்கும் மேலானது. இந்த சோவா ஃபேமிலிக்கும் எனக்கும் பிளட் லைன் தான் கனெக்ஷன் ஆகிருக்குன்னா அந்த பிளட் இந்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ தன்னைத்தானே கையில ஷூட் பண்ணிக்கிறான். இது போதுமா, இனிமே நான் உங்களுக்கு யூஸ்லெஸ்ஸா தான் இருப்பேன், நான் கிளம்புறேன் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். அவங்க அப்பாவும் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் பையங்கிறதுனால அவர் ஷூட் பண்ணாம விட்டுறாரு. என்னாச்சுன்னு காசுக்கு கேட்கவும், நானே தான் என் கையை ஷூட் பண்ணிக்கிட்டேன்னு ரே சொல்றான். அவங்க அப்பா என்ன சொன்னாருன்னு கேட்கவும், இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு ரே சொல்றான். சரியாப்பா, மீரிக்கு பண்ண ப்ராமிஸை நிறைவேற்றுறது பண்ண நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபாஸ்டா கிளம்புறாங்க. மீரியா மத்த எல்லாருமே உட்காந்து சாங்க பாடிட்டு இருக்காங்க. பாப்பாரே இன்னும் வரலையே, நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. ஆனால் ரேவோ காசுக்கியோ கரெக்டாக டயத்துக்கு வந்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு மீறி ரொம்பவே ஹாப்பியாகிறா. பாப்பா ரே பாப்பா காசுக்கின்னு ஓடி வந்து கட்டி பிடிக்கவும், ஃபைட் பண்ணி அடிப்பட்டதுல காசுக்கிக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. நான் முடிஞ்ச லெவலுக்கு சவுண்டா பாடின அம்மாக்கு கேட்டிருக்குமா அப்படின்னு வா கேட்கவும், கண்டிப்பான்னு காசுக்கி சொல்றான். சாண்டா என் ஆசையை நிறைவேற்றினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்றா. மேட்சிங்கா எல்லாரும் சாண்டா காஸ்டியூமை போட்டு வந்திருக்கீங்க போலன்னு மிஸ் ஆனா கேட்கவும், என் ட்ரெஸ் எல்லாம் பிளட்டா இருக்கு, அதுவும் ஒரு ரீசன் தான் அப்படின்னு காசுக்கி நினைக்கிறான். இப்போ இவங்க எல்லாரையுமே சேர்த்து ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. இப்போ அப்படியே ஒரு 10 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. மீறி ரொம்பவும் பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா. மேக்கப் எல்லாம் போட்டவா ஸ்கூலுக்கு கிளம்புறா. பாப்பா ரே பாப்பா காசுக்கி நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி வா கேட்கவும், ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கேன் ரே சொல்றான். கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு வா சொல்லவும், நீ மோசமான பொண்ணா வளர்ந்துருப்பியோன்னு நினைச்சேன், ஆனா நீ ஒரு நல்ல பொண்ணா வளர்ந்துருக்க அப்படின்னு சொல்லி காசுக்கி எமோஷனல் ஆகிறான். நான் நல்ல பொண்ணா இருக்கிறது இருக்கட்டும், நேத்துக்கு ஏதோ ஒரு லேடி கூட நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணதா கேள்விப்பட்டேன்னு வா சொல்லவும், இல்லையேன்னு காசுக்கி சமாளிக்கிறான். பாப்பா ரே உங்களோட சாப்பாடு எப்போ பெஸ்ட் அப்படின்னு வா சொல்லவும், ஒரே டிஷ்ஷை எத்தனை தடவை தான் பண்ணுவேன்னு காசுக்கி கேட்கவும், ஆனா அந்த ஒரு டிஷ் அவர் நல்லா கத்த வச்சிருக்காருல்ல அப்படின்னு மீறி சொல்லிட்டு, பாப்பா ரே பாப்பா காசுக்கி இங்க வாங்க, கொஞ்சம் 2 பேரும் க்ளோஸாக தான் நில்லுங்களேன், நம்மளாம் ஃபேமிலி தானே அப்படின்னு வா கேட்கவோ, சரின்னு இவங்க இப்போ க்ளோஸாக நிற்கிறாங்க. இவங்களோட ரெஸ்டாரண்ட் முன்னாடி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மீறி இப்போ தான் ஹை ஸ்கூல் போகிறா. எலிமெண்ட்ரி ஸ்கூல் அப்புறமா மிடில் ஸ்கூலில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் நமக்கு அப்படியே காமிக்கிறாங்க. ஸோ எடுத்தோடனே பெரிய பொண்ணாக காமிச்சிட்டாங்க. அப்படிங்கிறதுனால சீசன் 2 மோஸ்ட்லி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். சீசன் 1 எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முடிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமையில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.